நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே கூட அவருடைய வார்த்தையை ஜோசுவா டிவி மூலமாய் உங்களுக்கு அறிவிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கும் அநேகருக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும். ஆனாலும் கூட இந்த நாளிலே கர்த்தரினோடு கூட பேசின வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா, இதுவரை நடத்தின என் அன்பு தெய்வமே, இதுவரை எங்களை சுமந்து வந்த என் அன்பு தெய்வமே, என்னப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. எல்லாரும் இல்லங்களிலையும் என் அப்பா நீர் உலாவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு உலாவிக்கொண்டு இருக்கிற சர்வவல்லமுள்ள தேவன் நீர் உலாவும்படியாக செபிக்கிறேன். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை, அருமையான ஒரு மங்களகரமான வார்த்தையை நமக்கு தருகிறார். அது நிறைவேறும். வேதம் சொல்கிறது யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டு இதை வேதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வசனம் 9ஆம் வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டு சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நமக்குடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இது வாக்குத்தத்தமாய் ஆண்டு தருகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராயவே முடியாது இது எப்படி நடந்தது. இந்த வசனத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தை அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கிறேன். எனக்கு அன்பான எந்த யுவஜனங்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஒருவேளை பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை ஒரு 2006ஆம் ஆண்டு எனக்கு இதை வாக்கு பண்ணினார். இந்த ஊழியத்தை தொடங்கும்போது வீட்டில் வச்சு ஜெபம் நடத்தும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். மகளே, இது ஒரு ஆயுட்கால வாக்குத்தத்தமாய் நீ வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த வார்த்தையை ஆராய்ந்து முடியாத பெரிய இந்த வார்த்தையை யோபு 5:9 தந்தார். இதை வைத்து நான் அநேக நாட்கள் ஜெபித்தது உண்டு. அந்த வார்த்தையை இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நம்ம சிலுவை நிழல் ஊழியத்தில் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உண்மையிலே இதுவரைக்கும் செய்திருக்கிறார். அது நம்முடைய பலத்திலேயோ நம்முடைய சுயத்திலேயோ அல்ல, நம்முடைய பிரயாசத்திலேயும் அல்ல, ஆனால் செய்திருக்கிறார். நம்ம ஊழியத்தில் ஒரு சகோதரி, அருமையான ஒரு தெய்வ பிள்ளை, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, நான் முதலாவது வார்த்தை கிடைத்த உடனே எரேமியா சொல்கிறார், உடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆமாம், உட்கொண்டேன்னு சொல்கிறார். நாமும் கூட வார்த்தையை நாம் முதல்ல எனக்கு ஆண்டு பேசுகிறாரு நம்ம நம்பணும். அந்த சகோதரி அந்த வார்த்தையை என்ன செய்வாங்களாம் தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது யார்ட்டையும் சொல்ல முடியாது, வாசலில் உட்காந்து வானத்தை அப்படி பார்த்து ஆண்டுட்டு சொல்லுவாங்களாம், நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா, நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வீங்க அப்படியே சொல்லி கொஞ்ச நேரம் சொல்லி அழுதுட்டு போய் கடமைகளை செய்வாங்களாம். கர்த்தர் ஒரு 4 வருடங்களுக்குள்ளாய் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமாம், அநேக காரியங்கள் எண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அதுதான் அப்படி சொல்லுவது. ஒருவேளை யோபு பக்தன் வாழ்க்கையில் கூட செய்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். முதலாவது இதை பார்க்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, எல்லாரும் இதைத்தானே பேசுகிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தை தான் பேசுகிறோம். ஆனால் அது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வார்த்தையை நீங்கள் உங்களுக்கென்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டு பேசியிருக்கிறார். 2வது நீங்கள் அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். 3வது அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 4வது அதை அறிக்கை பண்ண வேண்டும். அதை நம்ம அநேக வேளையில் மறந்து விடுகிறோம்.
ஆமாம், அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வார்த்தை மட்டும்தான். வார்த்தையை பிடித்து பிடித்து செபிக்க செபிக்க அது பிதாவின் கரத்தை அசைக்கும். முதல்ல என்கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இந்த உண்மையில் இந்த வார்த்தையெல்லாம் நான் அநேக முறை சொல்லியிருக்கேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணவே முடியாதான். இது எப்படி நடந்துச்சு? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையா? வெறுமையாக இருக்கீங்களா? உங்கள் படகு வெறுமையாக இருக்குதா? உங்கள் போட்டு வெறுமையாக போய்கிட்டு இருக்குதா? அவர் நங்கூரமாய் வருவார். அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் நங்கூரமாக வாங்கப்பா, என் போட்டு வெறுமையாக இருக்கு டேடிமா. ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து அப்படி பார்க்கணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்களுக்குன்னு ஏற்றுக்கோங்க. ரெண்டாவது அதை வச்சு ஜெபிங்க. இப்படி சொன்னீங்கப்பா, எந்தெந்த உங்கள்கிட்ட எப்படி ஆண்டவர் பேசுகிறாரோ அந்தந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கணும், முதல்ல நமக்குன்னு எடுக்கணும். ரெண்டாவது அதை ஜெபிக்கணும். மூணாவது அதை விசுவாசிக்கணும். அதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அப்படி இருக்குது. விசுவாசித்தான் ஆபிரகாம். அறிக்கை பண்ணுறாரு, அறிக்கை பண்ணணும். ஆமாம், எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. ஆமாம், அறிக்கை பண்ண வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். செய்யலையா? தாவீதுக்கு செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நாமே அநேக வேளையில் அவிவிசுவாசம் புலம்பி அநேக வேளையில் தோற்று போகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம அநேக முறை நமக்கு செய்தி கேட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்னா, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் எதிரே செங்கடல், பின்னாலே பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். வழியே தெரியவில்லை, எங்கே போவ? செங்கடலில் எப்படி கொஞ்சம் தண்ணி கிடந்தாலே நமக்கு இறங்க பயமாக இருக்கும். செங்கடலில் எப்படி இறங்க முடியும்? முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். நடந்தது என்ன? நீங்கள் வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் நல்ல முழங்கால நின்று கூட வாசிக்கலாம். வயசு பிள்ளைங்க முழங்கால நின்று வாசிக்கலாம். முதியோர்கள் நம்ம உட்கார்ந்து கூட நம்ம வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாசிக்க அங்கே ஒரு வேளை பார்வனுடைய பிளானெல்லாம் அழிந்து போனது, செயலற்று போனது. உருளைகளெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உருளைகளெல்லாம் கலண்டு போனது. ஆமாம், ஒரு வேளை குதிரைகளெல்லாம் கடலிலே மூழ்கின தெய்வ பிள்ளைகளே. பார்வோனுடைய ரதங்கள் எல்லாம் மூடப்பட்டன. இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், அதில் தான் அப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை காரியம் செய்திருக்கிறார், யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் எத்தனை செங்கடலை நமக்கு ஆண்டவர் பிரித்து தந்தார். எத்தனை பார்வோனை துரத்தினான் வியாதி, எத்தனை மனுஷர்கள், எத்தனை பில்லிசூனியங்கள், எத்தனை மந்திரங்கள், எத்தனை டிப்ரெஷன், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை கவலைகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு துரத்தி வந்த எல்லாவற்றையும் மூடி போட்டாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க தெய்வ பிள்ளைகளே, நன்றி சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். பாடி பாடி கர்த்தரை ஆராதிங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் ஆராய்ந்து முடியாதவர் நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன். யார்கிட்டையும் போய் புலம்பாதீங்க. புலம்புறது, அவிசுவாசப்படுது, அதெல்லாம் கர்த்தருடைய கரத்தை நெகிழ வைக்குமே தவிர நமக்கு செயல்பட விடாது தேவ பிள்ளையே. ஆமாம், தாவீது சொல்கிறார், உங்களுடைய கரங்களை நெகிழ விடாதீரும். ஓ மை காட், எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கி பார்வோனுக்கு பயந்து போய் நிற்கிறீங்களா? எதுக்கு எதிரே நிற்கிற செங்கடலுக்கு பயந்து நிற்கிறீங்களா? பின்னாலே துரத்தி வருகிற பார்வோனுக்கு பயப்படுகிறீங்களா? கர்த்தரை என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தில் அவங்க துதிச்சாங்க,
அதெல்லாம் ஜெயித்தாங்க. நம்மளாம் செய்யணும். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, கதை பேசிக்கிட்டு, மற்றவங்கள பேசிக்கிட்டு இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படவே முடியாது. கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டுடைய வருகை இருக்கலாம், உலகம் அழிய போகிறது மாதிரி தான் இருக்குது. கடைசி காலத்தில் என்ன நடக்குன்னு நீங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்னது நமக்கு தெரியும். நாம் ஆயத்தமாகவும், நாம் பரலோகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். அன்று அதற்காக தானே நம்மை ரட்சித்தார், அதற்காக தானே நம்மை அபிஷேகித்தார், அதற்காக தானே நம்மை திருச்சபையில் நட்டி இருக்கிறார், அதற்காக தானே நம்முடைய கரங்களை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரே. நாம் என்ன செய்கிறோம் பாருங்க. இங்கே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 3 விதமான மக்கள் யோசபாத்தோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யுத்த வாழ்க்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர் தான், ஒரு யுத்தம் தான், ஒரு எதிர்நீச்சல் போடுவது போல. ஆனால் நம்ம பரிசுத்தாவே நம்ம கூட இருந்து நம்மோடு கூட ஜெயம் தந்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ தந்திருக்கலாம், எத்தனையோ நம்ம அநேகங்களில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனாலும் நாம் தோல்வியிலே மாண்டு போவது அவருடைய திட்டம் அல்ல. மறுபடியும் நம்மை தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் கல்வாரிக்கு ஓடி வருவோம். என்னை தூக்கி இருங்கப்பா. இன்றைக்கு 3 விதமான மக்கள் போராட வருகிறார்கள். ஆனால் அவங்க செய்தது நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவன் இன்னைக்கு நம்மளை என்ன ஆண்டு சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யணும்னா, ஆண்டவர் செய்யணும்னா முதல்ல நம்மை தாழ்த்த வேண்டும். வசனம் சொல்கிறது, 12ஆம் வசனம், 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். எங்களுக்கு முடியலப்பா, எங்கள் சுயபலத்தில் முடியாது, எங்கள் பணபலத்தில் முடியாது, ஏதோ ஆட்கள் பலத்தில் எங்களை ஜெயிக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், எங்களை இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். ஆண்டவர்கிட்ட முதல்ல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பெரிய பிரச்சனை எங்களுக்கு இருக்குப்பா. இந்த வீடு அப்படி கட்டி நிற்கிது, ஒன்றுமே எங்களுக்கு பிள்ளைக்கு திருமணம் அப்படியே நிற்குது, படிப்பில் பிள்ளைகள் பல விதத்தில் தோல்விட்டு நிற்கிறாங்கப்பா, எல்லாமே தோல்வியாக இருக்கிறதப்பா, எல்லாம் செங்கடலாக இருக்கிறது, நாங்கள் இதை எப்படி கடந்து சொல்வது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி. எனக்கு அடிமைக்கு நான் முன்னால் கூட சொல்லியிருக்கேன், ஒரு தாயார் பார்த்திங்கன்னா இரவில் தன்னை தாழ்த்தி சாஷ்டாங்கமாய் விழுந்து அழுது ஜெபிப்பார்கள். இன்றும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அநேக காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நான் நிறைய இடத்துல சொல்வேன். நானும் சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தாழ விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா. எங்கள் ஜெபத்தில் நாங்கள் வண்டி ஓட்டிட முடியாது, எங்கள் பரிசுத்தத்தில் நாங்கள் வண்டி ஓட்டிட முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிட முடியாதப்பா, எங்களுக்கு என்னை தாழ்த்துகிறேனப்பா. தாவீதின் குமாரனே, இன்னைக்கு கூட நீங்கள் பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம், பல காரியங்களுக்காக எல்லாம் நீங்கள் தோல்வியடைந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். ஒரு ராஜாவே ஜனங்களை கூப்பிட்டு எல்லாருமாய் உபவாசித்தார்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய சொல்கிறார் தெரியுமா? உங்களை தாழ்த்துங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் தினம் தூங்கத்தானே செய்கிறோம். ஒரு நாள் இரவில் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில், ஒரு 2 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஒரு கதவை லாக் பண்ணி அழுது ஜெபிச்சு பாருங்களேன், உங்கள் செங்கடல் தானாய் பிளக்கும். என்ன நடக்கு தெரியுமா? 13ஆம் வசனத்தில், யூதா கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்கள் குடும்ப ஜெபம் பண்ணினார்கள். முதலாவது தன்னை தாழ்த்தினார்கள், 2வது குடும்ப ஜெபம் பண்ணினார்கள். முடிந்த அளவு பிள்ளைங்க வெள்ளட்டாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தன்னால் வருவாங்க, தன்னால் வருவார்கள். குடும்ப ஜெபம் பண்ண பிசாசு விடவே மாட்டான். பார்த்திங்கன்னா பிசாசு அப்படி போராடுறான். நான் கடந்த நாளில் நான் அன்றைக்கி ஆண்டோடைய நான் மைமைக்கே சொல்லுகிறேன், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் டென்ஷன்னா நான் கிச்சனுக்கு போகிறேன், ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ நான் இப்போ என்ன இப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, உன் கணவன்கிட்ட போய் பேசுன்னு சொன்னார்.
பேசுன்னு சொன்னோன்னா நான் அவங்க இருக்க ரூமுக்குள்ளே வந்தேன், பெட்ரூமுக்கு வந்து சொன்னேன், ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷன் அடைகிறீங்க, ஏன் இவ்வளோ இந்த வயசுக்கு பிறகு ஏன் இவ்வளோ கவலைப்படணும், எதுக்கு போட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பைபிள் வாசிக்கும், ஜெபிக்கும், நம்ம பரலோகம் போகணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் போன்னு சொன்னார். போய் சொல்லு, இதை குறித்து பேசுன்னு சொன்னார். அதெல்லாம் பேச முடியாது, எப்படி போய் பேச அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். பேசின உடனே அப்படி ஸ்டாப் ஆகிட்டாங்க. 8 நாள் ஆகுது ஆண்டோடைய கிருபையினால். உண்மையிலே சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே அவங்க ஆமாம் பைபிள் வாசிட்டு தான் இருக்காங்க, இப்போ பைபிள் வாசிக்க நம்ம பரலோகம் போகணுமே அப்படின்னு சொன்ன உடனே கம்முன்னு ஆயிட்டாங்க. நான் வந்தேன், மறுபடியும் வேலை செய்யணும் வீட்டுக்குள்ள. ரூமில் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிசாசு, அந்த பிசாசு அப்படி சொல்லுது, ஏய் இம்மை வீட்டுக்குள்ளே சண்டை கட்ட முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய குட்டி பிசாசை கூட்டிகிட்டு ஓடுது. நான் நிற்கிறேன், நல்லா எனக்கு அந்த சத்தம் கேட்குது, என் ஆவியில் பார்க்குறேன், அது போகுது. 1 2 அல்ல, அநேக ஆவிகள். இந்த வீட்டுக்குள்ள நம்ம சண்டை கட்ட முடியாது, வா போகலாம் சொன்னது தான் ஓடுது அவ்வளோ. அப்போ நினச்சேன், ஒருவேளை ஜெபிக்கும்போது சில ஆவிகளை ஆண்டவர் கட்டி இருக்கிறார். தேவனுடைய நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஆனால் நான் நேர்ச்சி இப்படி நம்ம நடந்துக்கிட்டே நான் பார்க்குறேன், ஓடிச்சு. அப்போ தான் ஜெபிச்சேன், ஆண்டவரை குடும்பத்தை எப்படி அவன் உடைக்கிறான், எந்த குடும்பத்துக்கும் போகக்கூடாது இயேசுப்பான்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். தேவ பிள்ளைகளே, எப்படி பார்வோன் நின்று கொண்டு இருக்கிறான் தெரியுமா? அவ்வளோ பெரிய பிசாசு அப்படி தெரியுது, அப்படி மாறி இருக்கு. அது அவ்வளோ, அது சொன்னோன்னு அவ்வளோ ஓடிடுது குட்டி பிசாசுகள் எல்லாம். இன்றைக்கி உங்கள் இல்லங்களில் இருந்து என்னதெல்லாம் அவன் தடை பண்ணானோ, இன்றைக்கி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். குடும்பமாக கொஞ்சம் இறங்கி போங்க. இவற்றை போய் என்னத்தை பேச அப்படி நம்ம மனம் சொல்லும். இந்த ஒய்ஃப்கிட்ட என்னத்தை பேச, பிள்ளைங்கிட்ட என்னத்தை போய் பேச, அப்படி போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இறங்கிடுவோம். தன்னை தாழ்த்தினார்கள், குடும்ப ஜெபம் பண்ணினார்கள். அதனால் நடந்தது என்னென்னா, அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீர்க்கத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புறார், தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஒரு 15ஆம் வசனத்தில், சகல யூதா கோத்திரத்தார் எருசலேம் குடிகளை, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஊழியர் மூலம் தீர்க்கதரிசி மூலம் சொல்லி யுத்தம் பண்ண ஆண்டவர் ஆரம்பிச்சிடுறார். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உங்களை தாழ்த்த சொல்கிறார். 2வது, நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இரவில் நல்லா ஜெபிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள், சாஸ்திரமாக விழுந்து கேளுங்க. உங்கள் பிள்ளைங்க திருமணம் மே மாதத்துக்குள்ள நடக்கும். உங்கள் பிரிந்த குடும்பங்கள் இணையும். உங்கள் படிக்காத பிள்ளை படிக்கும். இந்த மே மாதத்துக்குள்ள கர்த்தர் 40 நாளில் அற்புதம் செஞ்சிருவார். ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க, விடாதீங்க. காலை பிடிச்சி கெஞ்சி கேட்போமே. ஜெபிக்கிறவன் மேன்மை அடைய முடியும், மேன்மை அடைவான். பாருங்க, அது மட்டுமா? ஆண்டவர் வசனம் சொல்லுது. 3வது, அவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க. 21ஆம் வசனம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று முழுதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துரு மடங்கடிக்கப்பட்டான், பார்வன் மூடப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, பின்னாலே துரத்தி வந்த 3 விதமான எல்லா மக்களையும், ஒருவேளை பெலிஸ்தனாக இருக்கலாம், அம்மோனியராக இருக்கலாம், மோவாபுத்திரராக இருக்கலாம், மலை தேசத்தராக இருக்கலாம், பார்வோனாக இருக்கலாம், ரிமன சந்தரா டுமா ஹதனி கலவா, ஓ ரிபலபா கவா தீபலவா, ஓ ரிபல கோலியாத்தாக இருக்கலாம், ஏரோதாக இருக்கலாம், பில்லிசூரியமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மூடி போட வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா சொல்வீங்களா? அசைவாடுகிறவர் நீங்கள் தான். அசைவாடாது. நீங்கள் ஜெபிக்க, நம்ம ஜெபிக்க நம்ம உபவாசம் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். நம் குடும்ப ஜெபம் பண்ணும்போது, கணவன் மனைவியாவது ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்க வருவாங்க. கணவன் வரட்டா பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்து கண்ணீரோடு உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ சத்துருதான் சண்டைகளை கொண்டு வரதான், சத்துருதான் இப்போ குடும்பத்தை இணைய விட மாட்டேங்கிறான். அன்றைக்கி பார்த்தேன், ஓ இவன் இவ்வளோ வேலை பார்க்குறானா. அதுலேருந்து ஒரு தெய்வீக சமாதானம்.
கர்த்தருடைய நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன். தெய்வீக சமாதானம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். பாடி துதிங்க, மகத்துவம் உள்ள பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லாம் அழிக்கப்பட்டது. என்ன நடக்கு? 23ஆம் வசனம், 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தார் குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரையொரு அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாமக்குட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. எல்லாம் க்ளோஸ், எல்லாம் அழிக்கிறார் ஆண்டவர். பயந்து போயிருக்கிறீங்களா? ஜெபிக்க முடியலையா? ஆண்டுகிட்ட உதவி கேளுங்க, பைபிள் வாசிங்க, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவியாளர். அப்படி சொல்லி கொடுப்பார், அப்படி கற்றுக் கொடுப்பார், அப்படி நம்மளை கண்டிப்பார், அப்படி நம்மை தேற்றுவார், உங்களை ஜெபிக்க வைப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் அவர் வாக்கு கலங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறவர். ஓ மை காட், எனக்கு ஜெபிக்கவே தெரியாதுமா அப்படி நீங்கள் கேள்வி நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, எங்களுக்கு ஜெபிக்க தெரியாதே நீங்கள் நினைக்கலாம். சீஷர்களுக்கு கூட ஜெபிக்க தெரியாதுல்ல. இயேசுபாட்ட கேட்டாங்க, கற்றுக் கொடுத்தார். நீங்கள் கேட்டால் தருவார், கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். எனக்கு ஜெபிக்க முடியலப்பான்னு சொல்லுங்கள், அவர் ஜெப வீரனாய் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிக்க வைப்பார். அவர் ஜெபிக்க வைக்கிறவர், மன்றாட வைக்கிறவர். நீங்கள் மன்றாடும் போதே எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறவர். ஒரு நாள் ஜெபிக்கும்போது ஆண்டவரோடு சொல்கிறாரு, ஒரு தேவ பிள்ளை ஆண்டுடைய பாதத்தை பெஞ்சு பிடிச்சிட்டு அழுததை காண்பித்தார். ஓ, இப்படிலாம் ஜெபிக்கணும் போல. தேவ பாதத்தில் என்ன நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன செய்கிறீங்கப்பா தெரியுமா? தேவனுடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சி ஜெபிக்கிறீர்கள். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபித்தார்கள், பாடினார்கள், அர்ப்பணித்தார்கள், குடும்பமாய் ஜெபித்தார்கள், பாடினார்கள். நடந்தது என்ன? சத்துரு மடங்கடிக்கப்பட்டான், பார்வன் மூடப்பட்டான். தேவ பிள்ளையே, எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தன. எல்லாம் அது யாராக இருந்தாலும் அஷ்மேடா அக்கபா எல்லா வியாதி கிருமிகளும் பட்டு போகும். இன்றைக்கி மறைபொருள் என்னென்னா, வியாதி கிருமிகள் அநேகரை தாக்கி கொண்டு இருக்கிறது. மருத்துவத்துக்கு கண்டறிய முடியாதபடி போராட்டங்கள், பிசாசு செய்கிற தந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் அழிப்பார், அதெல்லாம் காண்பிப்பார், அழிப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. நம் ஆண்டவர் பெரியவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்பலாமா? 30ஆம் வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்ததாம். அவருடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்ததாம், சமாதானமாக இருந்ததாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் காரியங்களில், நம்முடைய குடும்பத்தில், ஊழியத்தில், உங்கள் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்துட்ருக்காங்களோ, உங்கள் பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் தொழில்துறையில் இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்துட்ருக்காங்களோ, என்னென்ன பணி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ எல்லாவற்றிலும் அவர் அமெரிக்கையை கொடுப்பார். ஆமாம், யுத்தம் இல்லாத, எப்படி அந்த வசனம் என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். அது எவ்வளோ நம்ம ஆண்டுடைய வார்த்தை மறுபடியும் நம்ம அதை அது நமக்கு ஒரு தேனிட்ட அப்படி ஒரு சுவையாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால், கட்டளையிட்டர் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்ததாம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தத்தெடுப்பையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணவே முடியாது. இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்கள் அப்படி நீங்களே சொல்லுவீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க, ஜெபிங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. எல்லாவற்றையும் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின்படியும், நீங்கள் யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தின்படியும் எல்லாவற்றையும் கர்த்தர் மூடிப்போட வல்லமையுடையவர். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை உங்களுக்கு தந்து நடத்துவார். குடும்பத்தில் தருவார். தனிப்பட்ட மனிதனுக்குள் வாழ்கிற யுத்தங்கள், குடும்பத்தில் வருகிற யுத்தங்கள், பணியிலே வருகிற யுத்தங்கள், ஊழியத்திலே வருகிற யுத்தங்கள், ஆவிக்குரிய யுத்தங்கள், மாம்சத்தின் யுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார்.
மாம்சத்தின் யுத்தங்களை அழிச்சிட்டார்னா வெற்றி தான் உங்களுக்கு. அவர் மாம்சத்தின் கிரியை அழிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். மாம்சத்தின் கிரியை அழிப்பதற்காக அந்த நாளில் உங்களோடு போராடி கொண்டு இருக்கிற கர்த்தர் எனக்கு அப்படி காண்பிக்கிறார். அநேகர் மாம்சத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவா இதுவா மாம்சம் சொன்னதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சொல்லும், நம்ம விரும்பாததை அது செய்ய சொல்லும். நாம் அதை செய்யக்கூடாது. பரிசுத்த என்ற உதவி கேட்பீங்களா? ஆவியானவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்கிறவர். அவர் எபனேசர். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் ஜெபிக்கிறவர், நம்ம கூட உதவி செய்கிறவர். என்னது வேணும்னு கேட்பார். ஆமாம், பேசுகிறோம் நீங்கள் அல்லன்னு சொன்னாரே. உங்களிலிருந்து பிதாவானவர் பரிசுத்தாவினர் பேசுகிறவர் என்று எழுதியிருக்கிறது. எல்லாமே அவர் தான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வீடுகளில் அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில். இதுவரைக்கும் தடை இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் போராட்டம் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் மந்திரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம், இதுவரைக்கும் மனுஷீக திட்டங்கள் செயலாற்றி கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், செங்கடலை பிளந்தவர், பார்வோனை மூடினவர், யோசபாத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் சாம கூட்டண்டையில் எல்லாவற்றையும் அழித்து போட்ட தெய்வம். கர்த்தர் சொல்லுகிறார், ரிகனா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்கே எப்படி நடந்தது? உன் குடும்பத்தார் சொல்லும்படியாய், இனஜனம் சொல்லும்படியாய், எல்லாரும் சொல்லும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் விலகுகிறது. பார்வோனின் திட்டங்கள் எல்லாம், அம்மோன் புத்திரரின் திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. படிப்பை தொடராதே, பிள்ளைகளை தொடாதே இயேசுவின் நாமத்தினாலே, குடும்ப வாழ்க்கை தொடாதே இயேசுவின் நாமத்தினாலே, சரீரத்தை தொடாதே இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த வாழ்க்கை தொடாதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லாம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். என் சனத்தை யோபு 5:9 எல்லாருக்கும் செய்வீராக. எல்லா மாம்சத்தின் கிரியில் எல்லாம் இவர்கள் விட்டு வெளியேறுவதாக. மாம்சத்தின் வார்த்தைகள், மாம்சத்தின் பார்வைகள், மாம்சத்தின் செயல்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாம் டச் வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. குடும்ப ஜெபம் பண்ணுவார்களாக, தன்னை தாழ்த்துவார்களாக, பாடுவார்களாக, துதிப்பார்களாக. யுத்தம் இல்லாத, ஆமாப்பா, யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு தெய்வீக சமாதானம் அமெரிக்கையை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லார் வாழ்க்கையிலும் படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெற்றோர்கள், முதியோர்கள், ஊழியர்கள், எல்லார் வாழ்க்கையிலும் ஜீசு கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய பராக்கிரமுள்ள கரம் நீட்டப்படுவதாக. சத்துரு வெட்டுண்டு விழுவானாக இயேசுவின் நாமத்தில். விழுவானாக. வியாதியை கொண்டு வருகிறவன், மரணத்தை கொண்டு வருகிறவன், டிப்ரெஷன் எல்லாம் அழியட்டுமே இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் பட்டுபோய் இயேசுவின் நாமத்தில். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். எல்லாரையும் உடைய உன்னதமான மறைவு, சர்வருடைய நிழல் மூடுவதாக. இந்த வார்த்தை இவர்களோடு பேசுவதாக, கிரியை செய்வதாக. இவர்கள் இருதயம் அதற்கு பக்குவப்படுவதாக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.